இந்த லெப்பர்டு டெரிட்டரியிலேருந்து அடுத்தது நாம் டைகர் டெரிட்டரிக்கு போக போகிறோம். நைட்டில் அலாரம் கால் கேட்டே இருந்தது. இப்போ கூட பாருங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் போன மான்லாம் அலாரம் கால் வந்தோடனே இப்படி இப்படியாந்துருச்சு. லெப்பர்டா டைகரா ப்ரோ? லெப்பர்டா. We heard a lot of elephants here. Leopard just 3 days back. Only these people, our staff people. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை லெப்பர்ட்லாம் சைட்லலாம் கிராஸ் ஆகுமா, டைகர் கூட வருமா? We went to Madumalai to buy some groceries. And while coming also we saw the full leopard. இரண்டாம் நாள் நள்ளிரவு நம்ம ஹரிணியில் தங்கியிருக்கும் பொழுது அன்றைய இரவு ஒரு மறக்க முடியாத இரவாக போச்சு. யானை வந்து நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸோடு அன்னைக்கு படுத்துட்டோம். மறுநாள் காலையில் நாம் எழுந்து ஒரு அதிகாலை பயணம் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் பார்க்கிங் பக்கம் நடந்து போயிட்டு இருந்தோம். கண்டினியூஸாக வந்து அலாரம் கால் வந்து கேட்டுகிட்டே இருந்தது. அலாரம் கால் கேட்டுகிட்டே இருக்கு. நைட்டு ரொம்ப நேரம் கேட்டுருந்தது. ஓடுது பாருங்க. இது மட்டும் தனியாக போகுது. அலாரம் கால் ஸ்ட்ராங்காக இருக்குது. அலாரம் கால் கேட்டே இருக்குது. நைட்டு செம்ம அட்வென்ச்சராக போச்சு. ரூம் பக்கத்துலேயே எலிஃபெண்ட்ஸ் வந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 2, அதுக்கப்புறம் வேறு ஒரு 2 வந்தது. ரொம்ப க்ளோஸு. நைட்டில் அலாரம் கால் கேட்டே இருந்தது. இப்போ கூட பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் போன மான்லாம் அலாரம் கால் வந்தோடனே இப்படி இப்படியாந்துருச்சு. மங்கி இங்கே பாருங்க, மங்கி வேறு மங்கி இது பண்ணுது. கண்டினியூஸாக அலாரம் கால் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் உட்காருங்க. ஓ, ரோடு கிராஸா?
அது என்ன லெப்பர்டா டைகரா ப்ரோ? தட் சைட் போயிடுச்சு. ஓ, அங்கிருந்து இங்கே வந்துருச்சோ? இங்கிட்ட வருமா? இப்போ வெயிட் பண்ணால் இப்போ இங்கே பார்க்கலாம். எப்போது கிராஸ் ஆகிருக்குங்க, அதான் கத்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து அப்படி போயிட்டு இது வருதா இல்லை புது வேறு லெப்படான்னு தெரில. இது நம்ம அந்த பக்கம் தான் பார்க்கணும். இப்போ எல்லாம் ஓடுது பாருங்க, எல்லாம் உளுந்தடிச்சு ஓடுது. எப்பா எவ்வளோ வேகமான அது எல்லாம் ஓடுது. வைல்டு போர் ஓடுது பாருங்க, எல்லாம் பாருங்க அங்கே ஓடிடுச்சு. நம்ம ஸ்டேக்குள்ளார நம்ம மங்கியும் கத்திட்டு இருந்தது. மங்கி அலாரங்கள் கொடுக்குது பாருங்க. அந்த பக்கம் நான் அந்த பக்கம் வந்தது, இந்த பக்கம் கிராஸ் ஆகும்னாரு. காலைல ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் மூமெண்ட் இருந்துச்சு, வெஹிக்கிள் மூமெண்ட்டு. இதோ அந்த இடத்துக்கு மரத்துக்கு பின்னாடி இப்போ தான் ஜஸ்ட் நோ லெப்பர்டு ஒன்று லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து கிராஸ் ஆகி போச்சு. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கு. வந்த டைமில் தான் கரெக்டாக கிராஸ் ஆகிடுது. இன்னைக்கு மார்னிங் எதிர்பார்க்கவே இல்லை. 6 மணி போல் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கிளம்பி கார் பார்க்கிங்க்கு கார் எடுக்கிறதுக்காக வந்தோம். பார்த்தா கண்டினியூஸாக அலாரம் கால் ரொம்ப ஹெவியாக இருந்தது. மான்கள்லாம் செதறி ஓடிச்சு. எங்களுக்கு கண்டிப்பாக வருதுன்னு தெரியுது, ஆனால் எந்த டைரெக்ஷனில் வருதுன்னு தெரியல. அதனால் நின்று அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உள்ளுக்குள்ளார நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளார உங்களுக்கு இப்போ காமிச்சேன் இல்லையா, அது இந்த சஃபாரி ரோட்டில் போய் ரோட்டை கிராஸ் பண்ணியிருக்கு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மிஸ் பண்ணிட்டோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப ஃபீலாக இருந்தது. என்னடா இது, கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்ட்டு. ஒரு நல்ல சைட்டிங் இன்னைக்கு வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். குரங்கு இருக்கு கீழே, அதுக்காக சண்டே
முன்னாடியே தண்ணி பழசு தான். வந்து மதுரையில் தான் திண்டுக்கல் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை முன்னாடியே தண்ணி தான். குட்டி தான் இருக்குது. அப்போ அதோட பெருசாக காணும். குட்டின்னு சொல்ல முடியாது, சப்படல்ட்டு வந்து. மாடெல்லாம் தண்ணி குடிக்க வந்திருக்கு. நாம் கூடலூர்கிட்ட இருக்கக்கூடிய தொரப்பள்ளி வரைக்கும் போயிட்டு அந்த செக் போஸ்ட்டை தாண்டி பிரேக்ஃபாஸ்ட்டை போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்து நம்ம ஹரிணிக்கு வந்துட்டோம். நேற்று நைட்டு ஹரிணியில் தங்கியிருக்கும் பொழுது நம்ம தங்கியிருந்த அந்த ஹரிணி கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே யானை நேற்று நைட்டு 9:45 வந்துருச்சு. நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் வெளியில் நின்று. பாருங்கள், வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அந்த சைடில் வந்து பாருங்கள், அந்த சைடில் வந்து யானை 2 யானை, ஒரு டஸ்கர் ஒன்று, அதோட அம்மா ஒன்று, 2 இருந்தது. வந்து அந்த கிளாஸுக்கு பக்கத்துலேயே நின்று அங்கே உள்ள வேஸ்ட் ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தது. நான் வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணலான்னு உள்ளார போகிறேன், பார்த்தா சைடில் நிற்கிது. சரி வெளியில் வந்தால் பிளிரிட்டு உள்ளார ஓடிடுச்சு. திரும்பவும் லைட் ஆஃப் பண்ணி பார்த்தோம், மறுபடியும் வந்தது, மறுபடியும் போச்சு, மறுபடியும் வந்தது. இதே மாதிரி மாறி மாறி இருந்தது. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி இங்கேருந்து ரவுண்ட் அடித்து அப்படி வந்து அப்புறம் அப்படியே அப்படி போயிடுச்சு. இந்த சைடு இப்படி வந்துருச்சு, வந்து இப்படி போச்சு. அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் 11:15 போல், 11:30 இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு அம்மா, 2 யானையும் வந்து இங்கே வந்து நின்றுட்டு இருந்தது. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி பாஸ் ஆகி இப்படி போயிடுச்சு. ஸோ அப்படி செம அட்வென்ச்சராக இருந்தது. 2 வாட்டி அடிக்க வர்ற மாதிரி, அட்டாக் பண்ணுற மாதிரி, தூக்கிட்டு வந்து அடிக்கிற மாதிரி அந்த கிளாஸ் கிட்ட வந்தது. ஸோ அந்த மாதிரி செம அட்வென்ச்சராக இருந்தது. இவ்வளோ க்ளோஸாக பக்கத்தில் நின்று, அதுவும் காரில் போகும்போது ஓகே, தரையில் நிற்கும் போது நமக்கு அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இருந்தது. இந்த அட்வென்ச்சர்லாம் முடிச்சுட்டு இந்த லெப்பர்டு டெரிட்டரியிலேருந்து அடுத்தது நாம் டைகர் டெரிட்டரிக்கு போக போகிறோம். என்னென்னா, இது வரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணாத ஒரு இடத்துல தான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். அம்புஜா ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இதே பந்திப்பூரில் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். அது எப்படின்னா, ஒரு டைகர் டெரிட்டரிக்குள்ளரே நம்ம போய் ஸ்டே பண்ண போகிறோம். அந்த இடத்துல ஃப்ரீக்வெண்ட்டாக புலி வரும், சிறுத்தை, யானை எல்லாமே வந்து வரக்கூடிய ஒரு இடம். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம், ரொம்ப ரிமோட்டான ஒரு இடம்னு சொல்லலாம். மெயின்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளார போகணும். நான் போனப்போ சில சிக்னல்லாம் கிடச்சிதாங்க. மார்னிங் தான் போய் செக் பண்ணிவிட்டு வந்த நெட்ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு. பிஎஸ்என்எல் நல்லா கிடைக்குது, ஜியோ கிடைக்கல, ஏர்டெல் பரவாயில்ல, ஓரளவு கிடைக்குது. பட் அங்கே வைஃபை இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நாம் ஹரிணிலேருந்து செக் அவுட் ஆக போகிறோன்னு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங் ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கே கார் பார்க்கிங்கிட்ட போனோம். எதிர்த்தாப்புல பார்த்தா லெப்பர்டு. அப்போ தான் ஜஸ்ட் நவ் கிராஸ் ஆகிருக்கு. நான் கவனிக்கலை, அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ஸோ ஹரிணிக்கு எப்போ வந்தாலும் நமக்கு போர் அடிக்காது. அது இந்த வாட்டி விதிவிலக்கில்லை. மீண்டும் ஹரிணியில் நம்ம சந்திப்போம். இப்போ வந்து நம்ம அம்புஜா ஃபார்முக்கு போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதை விட அங்கே அட்வென்ச்சர், நமக்கு இன்னும் மோர் அட்வென்ச்சர் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் கீப் அண்ட் வாட்ச். தொடர்ந்து பாருங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளார போகிறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அங்கே போயிட்டு அது ரேட்டு, அதில் அந்த காம்போவாக தராங்க, அந்த காம்போ இதில் என்னென்னலாம் வருது, அந்த டீட்டெயிலாம் அங்கே போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இந்த இடம் தான். நேற்று ரைடு பார்த்திங்கன்னா யானை வந்து இங்கே நின்றுட்டு இருந்தது. இது பாருங்கள், இது அந்த வேஸ்ட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே ஃபுட் வேஸ்ட்டு வந்து வச்சுருக்குறாங்க உள்ளுக்குள்ளார. இதுலேருந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறதுக்காக 2 யானை, ஃபஸ்ட்டு ஒரு யானை தான் பார்த்தேன். அது இது வரைக்கும் நின்றுட்டு இருந்தது, உடம்பு இங்கே வரைக்கும் நின்றுட்டு இருந்தது. பாருங்கள், இந்த கிளாஸில் பாதி நின்றுச்சு. நாங்கள் வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தோம், 9:45 போல், தெரியல. உள்ளுக்குள்ளார லைட்டு வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக அந்த கிளாஸ் வழியாக பார்க்குறேன்,
முரட்டு உருவம் நின்றுது. அடப்பாவுமே இவ்வளோ நேரம் பக்கத்தில் ஒன்றும் கவனிக்கலையே, வந்து அட்டாக் பண்ணியிருந்தா என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் போய் உள்ளார போய் லைட் ஆஃப் பண்ணோம். அதுக்கப்புறம் பிளிறிட்டு இந்த பக்கம் அப்படியே ஓடிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் அங்கே ஓடிடுச்சு மரத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்தது, 2 வாட்டி போயிட்டு வந்தது. ஸோ இந்தமாரி செம்ம அட்வென்ச்சராக இருந்தது நேற்று. ஓகே, நம்ம இப்போ அம்புஜா ஃபார்ம் போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நாம் தங்கியிருந்த பந்திப்பூர் கவர்மெண்ட் காட்டேஜுக்கு பக்கத்துலேயே மங்களா ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்குது. பொதுவாக இந்த ரூட்டில் நம்ம அடிக்கடி வருவோம், ஏதாவது சைட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு. பொதுவாக பந்திப்பூரில் ஸ்டே பண்ணாலே நம்ம இந்தமாரி வருவோம். இந்த ரூட்டில் நம்ம மெயின் ரோட்லேருந்து, அதாவது ஊட்டி மைசூர் ரோட்லேருந்து ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர் என்னமோ வரணும். இங்கே 2லேருந்து 3 கிலோமீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸு. இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா இங்கேருந்து உள்ளுக்குள்ளார ஒரு 1 கிலோமீட்டர்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆஃப் ரோடு தான். அதில் நம்ம ட்ராவல் பண்ணி தான் நம்ம அந்த அம்புஜா ஃபார்ம் ஹவுஸை போய் ரீச் பண்ண முடியும். அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணதே ஒரு பெரிய த்ரில்லாக இருந்தது. அந்த ரூட் எப்படி இருக்குது, அங்கே ட்ராவல் பண்ணும்போது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத இப்போ நீங்களும் பாருங்கள். மெயின் ரோட்லேயே அம்புஜா ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. சின்ன போர்டாக தான் இருக்கும். அந்த போர்டில் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி மறுபடியும் வந்து லெஃப்ட் எடுக்கணும். அந்த ஒரே ரோடு தான் அது போயிட்டுருக்கும், மண் ரோடு. அந்த மண் ரோட்லேயே கண்டினியூஸாக வந்து அப்படியே வால் பிடிச்ச மாதிரியே போனீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து மெயின் ரோடு வந்து இன்னொரு ரோடு வந்து கட் ஆகும். அந்த ரோட்டில் திரும்ப ரைட் எடுக்கணும். அப்படி போனீங்கன்னா நேராக அது அம்புஜா ஃபார்முக்கு வந்து போயிடும். இந்த ரூட்டில் போகிறது கொஞ்சம் ரிஸ்கியானது தான். பகலில் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஈவினிங் டயத்தில், நைட் டயத்துலலாம் வந்து இங்கே நீங்கள் வர்றீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக வரணும். அதுவும் நைட்டு 9 o'clock மேலே அங்கே செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களால் இந்த ரூட்லேயே வர முடியாது உள்ளுக்குள்ளாரையே. ஸோ அதனால் வர்றீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்க. யானைகள் நிற்கலாம், அதுமாதிரி டைகர், லெப்பர்டு எல்லாமே இந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு இடத்துல ரோடு வந்து பிரியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடம் தான். இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகும்போது திரும்ப ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து போனீங்கன்னா மறுபடியும் ஒரு ரோட் போய் மறுபடியும் லெஃப்ட் எடுக்கும். ஸோ அப்படியே நேராக நீங்கள் போனீங்கன்னா அம்புஜா ஃபார்ம் வந்துடும். நான் சொன்ன அந்த லெஃப்ட் நீங்கள் திரும்பி போனீங்கன்னா ரெட் கலரில் ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும். அது வாசலில் அம்புஜா ஃபார்ம்ஸ்னு போர்டு இருக்கும். இப்போ 2 வீலர் வருது பாருங்கள், அதுக்குள்ளார நம்ம ஸ்ட்ரைட்டாக போகாமல் அந்த ரைட்டில் நம்ம உள்ளுக்குள்ளார என்ட்ரு ஆகிடுறோம் அப்படின்னா நேராக அந்த ஃபார்ம்ஸ் தான். இதுலேருந்து அவங்க ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஏரியாக்குள்ளார வரும்பொழுதே எனக்கு அப்படியே திக்னு இருந்தது. நம்ம கூட ட்ராவல் பண்ண சப்ஸ்கிரைபர் வந்து பந்திப்பூரோட அவர் கிளம்பிட்டார். நான் மட்டும்தான் இப்போது இன்றைக்கி இங்கே போய் ஸ்டே பண்ண போகிறேன். அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் ஜஸ்ட்டு நம்ம கூட வந்து பார்க்குறதுக்காக தான் இப்போ வர்றாரு ரெசார்ட்டுக்கு. வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். இந்த இடத்துக்குள்ளார நம்ம வரும்பொழுது என்னமோ ஒரு பேய் படத்தில் ஏற்கனவே பார்த்த மாதிரி அப்படி ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஏன்னா சுற்றிலும் காடு தான், ஆள் நடமாட்டமே கிடையாது. அதில் நடுவில் ஒரே ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெசார்ட் மட்டும் ஐசோலேட்டடாக இருந்தது. பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன்னா பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக காடு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இப்போ பார்த்தது நீங்கள் ரிசப்ஷன் ஏரியா. இங்கே ஓனர் தங்குவார், ரூம் இருக்குது. இந்த சைடில் இந்த இடத்துலலாம் தான் புலி, லெப்பர்டு எல்லாமே வருமா. நமக்கு மான்கள்லாம் இப்போது ஜென்ரலாக எப்பயுமே நிற்கும். நமக்கு அலாட் பண்ணியிருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா இதிலே நேராக ஸ்ட்ரெயிட்டாக போனால் லாஸ்ட்டில் ஒரு தனியாக இருக்குது அந்த வீடு மட்டும், பில்டிங்கு. அது வந்து ஃபாரஸ்ட்டை ஒட்டினாப்பில். அதுக்கு பக்கத்தில் தான் இன்றைக்கி காலையில் வந்து, அதாவது ஏர்லி மார்னிங் வந்து ஒரு யானை கூட்டமே வந்து அங்கே நின்னதாக ஓனர் சொன்னார். ஸோ
அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு நான் மட்டும்தான் அங்கே ஸ்டே பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நினைக்கும்போது உண்மையிலே திக்குன்னு இருந்தது. காரணம் என்னென்னா, அந்த இடத்துல தான் வந்து புலி அடிக்கடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். வெளியிலையும் பார்த்தீங்கன்னா பால்கனி ஓப்பனாகவே இருந்தது. உண்மையிலே எனக்கு கொஞ்சம் த்ரில்லாக இருந்ததுன்னு சொல்கிறத விட ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்சம் பயத்தோடு தான் நான் இன்றைக்கி நைட் அங்கே தங்க போகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத நீங்களும் பாருங்கள். அந்த பில்டிங்கை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள் நேராக. அந்த பில்டிங்கில் தான் வந்து இன்றைக்கி நைட்டு நான் மட்டும் தங்க போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரூமும் என்னமோ இருக்குது அந்த பில்டிங்கில். ஆனால் நான் மட்டும்தான் அதில் தங்க போகிறேன். மற்ற 2 ரூமுக்கும் ஆள் யாரும் வரல. அதனால் நான் மட்டும் தன்னந்தனியாக அங்கே தங்க போகிறோன்னு நினைக்கும் போதே அடி மனசில் நமக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. யுவர் நேம்? ராஜேந்திரன். ஓகே. நாம் இப்போ நம்மளுடைய ரூமுக்கு வந்தாச்சு. இங்கே ஏசிலாம் கிடையாது. ஒரு சீலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு காட்டு ஒன்று, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது, ஒரு எல்இடி டிவி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே இருந்தது. ஒரு காம்பேக்டான ரூமு. இந்த ரூமு என்ன சார்ஜஸ் இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இது பால்கனி. இந்த இடத்துல உக்காந்தோம் அப்படின்னா பின்னாடி ஓப்பனாகவே இருக்கும். எந்த கிரில் எதுவுமே போட்டிருக்காது. கிளாஸ் எதுவுமே, எந்த பார்ட்டிஷன் எதுவுமே இருக்காது. இந்த கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணிங்கனாலே அடுத்து வந்து அந்த பால்கனி ஓப்பனாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரெஸ்ட் ரூமு. இது கொஞ்சம் பழைய ப்ராப்பர்ட்டி தான். இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் வந்து ரெசார்ட் வைக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் கிடையாது. இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் டைகர் டெரிட்டரி அப்படிங்கிறதுனால பர்மிஷன் கிடையாது. ஏற்கனவே இந்த பழைய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 5-6 ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. அது இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமான இடம் சொல்ல. மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் மெயினில் இருக்கும். இதுதான் கொஞ்சம் ஐசோலேட்டடாக உள்ளுக்குள்ளார இருக்கும். கண்டிப்பாக ஒரு இயற்கையை தனிமையை விரும்பக்கூடிய ஆள், நீங்கள் ஒரு வைல்ட் லைஃப் லவ்வர்னால் இந்த இடம் வந்து ஒரு அருமையான பிளேஸ்ன்னு சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொன்ன இந்த இடத்துல தான் வந்து புலி வந்து அடிக்கடி வருமா. யானையும் இன்றைக்கி மார்னிங் இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்ததுன்னு சொன்னார். எலக்ட்ரிக் ஃபென்சிங் வந்து போட்டிருக்குங்கிறாங்க. ஆனால் யானை தான் வராது. பட் புலி சிறுத்தையெல்லாம் அதுக்கு அடியிலே பூந்து வந்துடுற மாதிரி தான் இருக்குது. Only if that room is available, those people are okay. Oh, Because that is a place where you can see some wildlife. the leopard or tiger. Leopard, a tiger, or the spotted deer. We, Yesterday we night, can spot a tiger, leopard, everything. It will come here, this side. yeah, huh? once in a while. Yes. Yesterday night, today morning, we heard a lot of elephants here. Here. Yeah. And spotted deers also. Most of the smaller animals will be seen, sir. Okay. Only silence will be rewarded in the way of good sightings. Okay. Lastly, when you sighted the tiger or leopard? Leopard, just 3 days back. Only these people, our staff people, when they were here serving our 3 guests. days back. It's a leopard. Okay. Yeah. You are serving the food inside the room, or we want to come there? The dining area. This is the dining area. One person was very bold, was not able to walk. Okay. Then coffee, tea, all the service has to be given there only. And yesterday morning, I think you saw leopard, sir. Mangala Road. Mangala Road. Yeah, yesterday morning we saw. We have Mangala. Actually, You saw? Yeah, we saw. Mm. Yesterday I was in shopping, so I saw that. Yeah, what time? You 11:30, sir. morning 11:30. Morning 11:30. At 9:30, we went to Madumalai to buy some groceries. And while coming also we saw the full leopard. While going we saw only the hint portion of leopard. That's the same Mangala Road. we also saw only hint portion of No, leopard while backside going only. we saw the hint portion. While coming back we saw the entire thing. And ரொம்ப ஒரு வைல்டான ஒரு பிளேஸில் தான் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். வந்து செக்இன் ஆயாச்சு. இங்கே ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது இங்கே எப்படி வரணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த பக்கம் மைசூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா குண்டல்பேட்டை வந்துட்டு, குண்டல்பேட்லேருந்து பந்திப்புரா சஃபாரி கவுண்டர்லாம் தாண்டி பந்திப்புரா ஃபாரஸ்ட்குள்ளார நீங்கள் என்ட்ரு ஆகி பந்திப்பூரில் நம்ம ஸ்டே பண்ணுவோம். அந்த ஸ்டே பண்ணுற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து மங்களா ரோடுன்னு ஒரு ரோடு வந்து போகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அந்த மங்களா ரோடில் உள்ளுக்குள்ளார வர்றீங்க அப்படின்னா
இந்த இடத்துக்கு வரலாம். இதே நீங்கள் ஊட்டியிலேருந்து வர்றீங்கன்னா முதுமலையிலேருந்து பந்திப்புராக்குள்ளார வந்து அதுக்கப்புறம் இந்த மங்களா ரோட்டில் வந்து ரைட்டில் கட் பண்ணுறீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளார நீங்கள் வரணும். உள்ளார மங்களா போகிற ரோட்டில் 3 கிலோமீட்டர்ஸில் வர்றீங்க அப்படின்னா பின்னாடி பாருங்கள் மான்லாம் தெரியுதா உங்களுக்கு? மான்லாம் வந்து நிறைய நினைச்சு சுற்றிலும் வந்து மான்கள் இருக்குது. ஸோ அந்த மங்களா ரோட்டில் வந்து நம்ம வரணும். மங்களா ரோட்டில் நம்ம வர்றோம் அப்படின்னா இது பாருங்கள் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான், ஃபாரஸ்ட் நடுவில் தான் நம்ம இருக்கோம். மங்களா ரோட்குள்ளார ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் நம்ம உள்ளுக்குள்ளார வர்றோம்னா ஒரு இடத்துல வந்து போர்டு வச்சுருப்பாங்க அம்புஜா ஃபார்ம்ஸ்னு. அந்த அம்புஜா ஃபார்ம்ஸில் நம்ம உள்ளுக்குள்ளார வர்றோம் அப்படின்னா மெயின்லேருந்து ஒரு 700 மீட்டர் 600 to 700 மீட்டர் வந்து உள்ளுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். வந்தோன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ரீச் பண்ணலாம். அது எப்படின்னா இது வந்து ஒரு டைகர் ரிசர்வ், பந்திப்பூர் டைகர் ரிசர்வுக்கு உட்பட்ட பகுதியில் தான் வந்து இந்த அம்புஜா ஃபார்ம் ஹவுஸ் வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு காடு சார்ந்த இடம். இதை நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான இடம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அதில் தங்கியிருக்கோம். அது ஒரு பாருங்கள், அதில் தங்கியிருக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டியில். அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 ரூம், பேக் சைடு 2 ரூம் இருக்குது, மொத்தம் 4 ரூம் இருக்குது. இதை தவிர இங்கே வந்து இது வந்து ரெஸ்டாரண்ட்டு. இங்கே இது ரெஸ்டாரண்ட்டு, அங்கே வந்து ஆஃபீஸ் இருக்குது இந்த பக்கம். ஆமாம், இது ஸ்டே பண்ணியிருக்கிற இடம், அதுதான் ஆஃபீஸ். அது ஒரு பாருங்கள், அங்கே ஆஃபீஸ் இருக்குது, அங்கேயும் ஒரு ஸ்டே இருக்குது. குரூப்பாக நிறைய பேர் வராங்கன்னா அங்கே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டை ஒட்டினாப்புலே வெரி க்ளோஸ் டு ஃபாரஸ்ட். இப்போ நம்ம தங்கியிருக்கிற இடம் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அது நம்ம வந்து அந்த சைடு பால்கனியில் உட்காந்து பார்த்தோன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்குது ஃபாரஸ்ட்டுக்கு. ஸோ எந்த அனிமல்ஸ் வேணாலும் நம்மளால் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியும் இந்த இடத்துல. அதாவது இந்த இடத்துல டைகர், லெப்பர்டு, எலிஃபண்ட்ஸு, அதை தவிர மான்கள் வந்து நிறைய இருக்குது. இது எல்லா அனிமல்ஸுமே வந்து ஏறக்குறைய இங்கே ஸ்பாட் ஆகக்கூடிய இடம். 3 நாளைக்கு முன்னாடி லெப்பர்டு வந்து வந்திருக்கு இங்கே. இன்றைக்கி காலையில் கூட குரூப் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் வந்து இங்கே நின்று இருக்குது பக்கத்துலேயே. ஸோ இதுமாரி நம்ம உள்ளுக்குள்ளார வர்றோம் அப்படின்னாலே ஈவினிங் டயத்தில் வந்தோம்னா யானைகள்லாம் வந்து குறுக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறதுனால ரொம்ப டேஞ்சர் தான். அந்த ரூட்டில் வர்றதுங்கிறது கொஞ்சம் ஆபத்தானது. நீங்கள் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. அதுமாதிரி கொஞ்சம் ஆஃப் ரோடு, இந்த ஒரு 700 மீட்டர் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு ஆஃப் ரோடாக இருக்குது. உங்களுக்கு எஸ்யூவி மாரி டைப்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தட்டும். அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டில் இந்த ரூட்டில் வர்றதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள் இல்லை. ஏன்னா இடையில வந்து யானை நின்று நம்மளை துரத்துச்சுன்னா கூட ரிவர்ஸ் போகிறதுக்கு ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாது, கொஞ்சம் டேஞ்சர் தான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இங்கே வரீங்கன்னா இங்கே செக்இன் டைம் 1 o'clock நினைக்கிறேன். 1:30க்கு வந்து லஞ்சு. இதில் வந்து இன்னொன்று சொல்லணும், இந்த இதில் வந்து பேக்கேஜில் வந்து அவங்க என்னென்னலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். செக்இன் ஆனதுக்கப்புறம் லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் காஃபி, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் நைட் டின்னரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. 1 o'clock செக்இன்னு. செக் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 11 o'clockன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து டைமிங். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சஃபாரி போகிறதா இருந்தாலும் பந்திப்பூரில் போகலாம், முதுமலை போகிறதா இருந்தாலும் போகலாம். இல்லை இந்த மங்களா ரோட்லேயே நீங்கள் ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வந்தீங்கன்னா அடிக்கடி உங்களால் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியும் ரெகுலராக. பின்னாடி பாருங்கள் மான் நிற்கிது, அதை போகுது பாருங்கள். இன்றைக்கி இந்த இடத்துல நமக்கு லெப்பர்டோ டைகரோ சைட் ஆச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த இடத்த பற்றினா நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அப்புறம் காஸ்ட் பற்றி உங்களுக்கு நான் சொல்லலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7,000 rupees என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. இது நம்பர் ஆஃப் பர்சன், இது வந்து 2 personக்கு. இது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும். அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்ன ரேட் என்னங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சின்ன குட்டை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் லெப்பர்டு, டைகர்லாம் அப்பப்போ வருமான் தண்ணி குடிக்கிறதுக்காக. ஸோ நமக்கு லக் இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். பர்டிகுலராக நாம் தங்கியிருக்கிற இந்த டயத்தில் அது வந்ததுன்னா பார்க்கலாம்.
அதுதான் ஒரு ரெசார்ட் ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பகல்லையே மார்னிங் ஒரு 11-11:15 போல் இந்த இதுக்கு இந்த குட்டைக்கு ஜஸ்ட் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்து அப்படியே குட்டையில் சாதாரணமாக அப்படியே தண்ணி குடிச்சிட்டே இருக்குது. எங்களெல்லாம் பார்த்தும் கூட அது ஓடலை. பொறுமையாக தண்ணி குடிச்சிட்டு சாவகாசமாக அது பாட்டுக்கு நடந்து போச்சு. அதனால் நல்லா கிளியராகவே பார்த்தோம் நாங்கள் பகல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி இந்த இடத்துல நடக்கும் போல் இருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில, டைமு பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் மிஸ் பண்ணுற ஸ்கிப் பண்ணுற எந்த ஒரு இடத்துலையும் ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் தவற விடலாம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓடுது ஒன்று, இதுதான் ஓடியாந்தது. அதுதான் கொஞ்சம் பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யாரா புதுசாக திறந்துருக்கானே நம்ம ப்ராப்பர்ட்டியிலன்னு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் வேணும், அதுவும் நம்ம அட்ரினலின் பம்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துல போய் சில ரிஸ்க்லாம் எடுத்து தான் வந்து நான் ஸ்டே பண்ணுறேன். கொஞ்சம் சில கஷ்டங்கள் இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி தான் போகிறோம். இதில் வந்து பண ரீதியாகவும் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வந்து நிறைய இந்த விளாக்லாம் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவுங்கிறது ரொம்ப அதிகமாக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். உங்களுக்கு வந்து உங்கள்கிட்டருந்து நான் எதிர்பார்க்குறது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் வீடியோ மறக்காமல் எப்போயுமே லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வீடியோ ரீச் ஆகும். ஸோ உங்கள்கிட்டருந்து நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். ஃபுட்டு ரெடியா? ஓகே ஓகே, ஐ வில் கம். இந்த பையன் இங்கே வேலை பார்க்குறாரு. அதான் ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சான். ஸோ அப்படியே போய் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு ஃபுட்டு என்னென்னலாம் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வாங்க என் கூட போய் லஞ்ச் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம ரூமுக்கு போயிட்டு பால்கனியில் உட்காந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஏதாவது வருதா அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னதான், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் என்னை வந்து மேலும் மேலும் பூஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக உட்காந்த இடத்துல சும்மா சாதாரணமாக பண்ணுறதில்ல, நிறைய ரிஸ்க்கு இடையில தான் வந்து இந்த வீடியோலாம் மேக் பண்ணுறோம். உங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். அது தவிர நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அமௌண்ட் ஏதாவதுனாலும் நீங்கள் சூப்பர் சேட் இருக்குது, இதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது யூடியூப்பில். அது மூலிமாவும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். இதுமாரி இதை விட அதிகமாக பண்ணணும் வீடியோஸ் அப்படிங்கிறதுனால நார்த் இந்தியாலாம் நான் போய் பண்ணணும் நிறைய இடத்துல நான் ஆசைப்பட்றேன். அதுக்கான பட்ஜெட்டும் அதிகம். ஸோ அதனால் எனக்கு உங்களுடைய ஹெல்ப் வந்து தேவை. ஸோ உங்களால் எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க, நமக்கு முக்கியமான வேலை லஞ்ச் சாப்பிட்றது தான். இப்போ நம்ம அங்கே போகலாம். இங்கெல்லாம் நிற்கிது பாருங்கள், இங்கேயும் நிற்கிது. ஆர்ஓ வாட்டர், யூபிஎஸ் வச்சுருக்காங்க. ஃபுட்டு என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ், தென் ரசம், பீட்ரூட் பொரியல், சப்பாத்தி, தயிர் இருக்குது. இது பருப்பா ஸ்வீட்டான்னு தெரில, சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். சிக்கன் கிரேவி இருக்குது, சாம்பார் இருக்குது. ஓகே, அப்புறம் ஊறுகாய் இருக்குது.
இன்றைக்கி ஒரு பிடிச்சிடலாம். அப்பளம். ஓகே, ஆல் ரைட். நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன், இன்னும் யாரும் வரல. ரெடி ஆகிட்டுனார் அந்த பையன். எனக்கு செம பசி, சரி சாப்பிட்டு வந்துடலான்ட்டு எல்லோரும் வந்தாச்சு. லன்ச் வந்து முடிஞ்சிடுச்சு, ஒரு புஃபே லன்ச்சு. நான் மட்டும்தான் தனிக்காட்டு ராஜாவை பூந்து விளாண்டுட்டு வந்தாச்சு. என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், தயிர், சப்பாத்தி, பீட்ரூட் பொரியல், கேசரி, அப்புறம் சிக்கன் கிரேவி, ஊறுகாய், அப்பளம். இதுதான் வந்து மெனு. சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது, பேடுன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருந்தது. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். சாம்பார் சிக்கன் கிரேவிலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் ஓகேவாக தான் இருந்தது. நாட் பேட். நான் நம்ம ஊர் டேஸ்ட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஓரளவுக்கு கீரை சாம்பார் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் மேனேஜபிள் தான். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். நைட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம போய் ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம், வெளியில் போகலாமா, பந்திப்பூர் சஃபாரி போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம். நாம் சாப்பிட்டுட்டு வந்து சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஒரு 4:30 மணி போல் எழுந்து பால்கனியில் வந்து உட்காந்துருந்தேன். ரொம்ப அழகாக மான்கள்லாம் வந்து சைட்லேயே நின்றுட்டு இருந்தது. சுற்றிலும் பார்க்கவே உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையிலே நீங்கள் ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து தங்கியிருந்து இந்த இயற்கை அழகை பார்த்து ரசிங்க. உண்மையிலே நம்ம மனசுக்கு அவ்வளோ இதமாக இருந்தது. ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே அப்படியே ரெசார்ட்டோட ஃப்ரண்ட் சைடு அப்படியே போனேன். பார்த்தா அலாரம் கால் கண்டினியூஸாக வந்து கேட்டுகிட்டே இருந்தது. நாமளும் ப்ரெடேட்டர்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி அந்த சைடு நம்ம கேமராவை ஃபோக்கஸ் பண்ணோம். ரெசார்ட்டில் இன்னொரு கெஸ்ட் ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணியிருந்தார். சரி அப்படியே ஒரு ஈவினிங் வெளியில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமான்னு கேட்டார். சரி அப்படின்னு அப்புறம் அவரோட கார்லேயே நாங்களாம் ஒரு ரவுண்டு அப்படியே நானும் அவரும் கிளம்புனோம். Airman life. Good, sir. Good. What about you, sir? Sir, I am retired civil engineer. Okay. No, alarm call. அந்த புதற்குள்ளார ஒரு சாம்பார் டியர் நின்றுட்டு கண்டினியூஸாக அலாரம் கால் கொடுத்துட்டே இருந்தது. கண்டிப்பாக வந்து புலியோ சிறுத்தையோ ஏதாவது ஒன்று வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இதில் நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று அங்கேயே வெயிட் பண்ணோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு முன்னாடி போன ஒரு 2 காரும் அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் எங்களால் எதையும் பார்க்க முடியல. அதனால் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நாம் அங்கிருந்து கிளம்பி திரும்பவும் பந்திப்பூர் அந்த மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். அங்கே ஏதாவது பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து திரும்பும்போது பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் ரோட்டில் இறங்கி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு யானை அவரை துரத்திட்டு போய் மிதித்ததை நல்லா அதிர்ஷ்டவசமாக அவர் வந்து உயிர் படைச்சிட்டாரு. அதே யானை வந்து ரோட்டில் வந்து நின்றுட்டு இருந்தது. நம்ம அதை பார்த்துட்டு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா டெய்லி இந்த யானை தான் இந்த ரோட்டில் நின்றுட்டு அந்த வெஜிடபிள்ஸ் ஏற்றிட்டு போகக்கூடிய லாரியெல்லாம் வந்து மறித்து சாப்பிட்றது. ஸோ யோசிச்சுட்டே நின்னோம். நமக்கு முன்னாடி நிறையா வண்டி டிஸ்டன்ஸ்க்கு ஓரளவுக்கு கீப்பப் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. சரி ஓரளவுக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி போனோம்.
Take it, take it. Forest department அந்த யானை நடு ரோட்டில் நின்றுட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தது. எந்த வெஹிக்கிளுமே போகவிடல. அந்தாண்ட சைடு வந்த வெஹிக்கிளும் சரி, இந்த சைடு நின்ற வெஹிக்கிளும் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நின்றுட்டு இருந்தாங்க. நாம் அப்புறம் போயிட்டு திருப்பிட்டு வந்துட்டோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட போன மற்ற வெஹிக்கிளும் வந்து திருப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து சைரன்ஸ் ஒலி எழுப்பி அந்த யானையை திரும்ப காட்டுக்குள்ளாரையே வந்து துரத்துனாங்க. ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சைரன்ஸ் போட்டு வந்தோன்னா அதை துரத்திட்டு ஓடியாந்துது. அதுக்கப்புறம் எப்படியே அது உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. நாம் ரூமுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகும் பொழுது நல்லாவே இருட்டிடுச்சு. சரி, ஈவினிங் டைமாக இருக்குது, இருட்டிடுச்சு வேறு, கொஞ்சம் டேஞ்சர் தான் இந்த ரூட்டில் போகிறதுங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நாம் சைடில் டார்ச் அடித்து ஏதாவது நிற்க போகுது, திடீர்னு ஏதாவது யானைக்கு ஓடியாந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதையும் பார்த்துட்டே நம்ம வந்தோம். எங்களுக்கு இந்த இரவு நேரத்தில் இந்த ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி வரும்போதே திக்கு திக்குன்னு தான் இருந்தது. நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். இருந்தாலும் எங்களுக்குள்ளார அந்த ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. காரணம் என்ன, இந்த இருக்கக்கூடிய இடம் தான், இந்த ரெசார்ட் இருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடத்துல இருக்குது. ஒரு வழியாக நம்ம ரெசார்ட்டோட கேட்டுக்கு வந்துட்டோம். கேட்டுக்கு வந்தாலும் இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போகிற வரைக்கும் கூட எல்லாமே வந்து நம்ம வரக்கூடிய இடங்கள் தான். யானையாக இருக்கட்டும், புலி, சிறுத்தை, எல்லா அனிமல்ஸுமே வரக்கூடிய இடம். அதனால் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ரூம் வரைக்கும் போகணுமே அப்படின்னு சொல்லி நம்ம போனோம். பகலில் நம்ம சோலார் வேலிக்கு அந்தாண்ட இருந்த மான்கள்லாம் இரவு ஆக ஆக என்ன ஆயிடுச்சு, சோலார் வேலியை தாண்டி உள்ளுக்குள்ளாரே வந்துடுச்சு. ஸோ அதுக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலும் நமக்கு ப்ரெடேட்டர்ஸ்னால நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால எல்லாமே உள்ளுக்குள்ளார வந்து க்ளோஸாக நம்ம ரெசார்ட் பக்கத்துலேயே வர ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாம் நைட் ஆகிட்டதுனால சேஃப்டிக்காக உள்ளுக்குள்ளார வந்துடுச்சு. டைகர் லெப்பர்டு, இங்கே ரெசிடென்ஸ் லெப்பர்டு இருக்கான். நமக்கு இப்போ டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்லிட்டு போனார். அதனால் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக டைனிங் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே ரூம்லேருந்து டைனிங் ஏரியா போகிற இடமே கூட நமக்கு ரொம்ப த்ரில்லாக தான் இருந்தது. ஏன்னா யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் ஒரு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். போகிறதுங்கிறது உண்மையிலே ரொம்ப த்ரில்லாக இருந்தது.
சிக்கன் ஃப்ரை, எக் குருமா, இது என்னன்னு தெரியல, ஏதோ தால் சாம்பார் மாதிரி இருக்குது, சப்பாத்தி, சாலட், ரசம், கீ ரைஸ், ஜீரா ரைஸா கீ ரைஸான்னு தெரியல, ஒயிட் ரைஸ். நைட்டு டின்னர் சாப்பாடும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பொதுவாக அந்த சப்பாத்திக்கு சிக்கன் ஃப்ரை வேறு கொடுத்துருந்தாங்க. அது ரசம் போட்டு அந்த சிக்கன் ஃப்ரை சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்தது. நாம் அப்படியே சாப்பிட்டு வெளியில் வந்து சைடில் டார்ச் அடித்து பார்த்துட்டே வந்தோம். சாப்பாட்டு வேலையை முடித்தோன்னா நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாரி இருந்தது. அப்படியே நேராக வந்து ரூமுக்கு வந்துட்டு பால்கனியில் உட்காந்து அப்படியே டார்ச் அடித்து பார்த்துட்டே இருந்தேன் ஏதாவது வருதான்னு. ஆனால் இதில் ரிஸ்க்கும் இருக்குது. காரணம் என்ன, தடுப்பு சுவர் எதுவுமே கிடையாது, அங்கே கம்பி வெளியோ இல்லை கிளாஸ் டோர் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ஓப்பன் ஏரியாங்கிறதுனால புலி சிறுத்தையெல்லாம் அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளார வர்றதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. நம்ம ஒரு பயத்தோடு தான் உட்காந்து பார்த்தோம். புலி கத்துற மாரி சவுண்டு கேட்குது. சத்தம் கட்டிச்சுன்னு தான் வெளில வந்தேன். எனக்கு பின்னாடியிலேருந்து சவுண்டு வருது. Oh. Did you hear the sound? Yes, actually that is a tiger roaring sound. Tiger and the elephant. They are together somewhere. Listen. Where did you hear the sound? Actually, I was inside the room. That was I heard that was the elephant or tiger. There is some confusion. No, tiger. Tiger roared more than the elephant. Elephant gave a small trumpet. Whereas tiger roared. It must be Bhima. Bhima. Yeah, listen. I will come. Okay, I will come. இன்னொரு கெஸ்ட் ஒருத்தவர் அங்கே தங்கியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அவர் வந்து புலி சத்தம் வந்து நம்ம ரூமுக்கு அப்படியே பேக் சைடில் கேட்குறத வச்சுட்டு நான் போய் டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணான்னா, அவரோட ரூம் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. அவர் அங்கேருந்து வந்து இங்கே வந்து நம்ம ரூமுக்கு வந்துட்டார் பேக் சைடில் வந்து. இப்போ அவர் தான் என்கிட்ட பேசியிருந்தார். இப்போ எல்லாரும் சேர்ந்து வெளில வந்துட்டோம். இப்போ ஓனர் கிணறு எல்லாருமே அங்கே டார்ச் அடித்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். Roaring sound. Actually, I was thinking first that is the elephant tramping sound. I think so. It is on the other side. Tiger is this side. But after that, I realized that is the tiger roaring sound. Tiger roaring. It is very close. Very close. Yes, that is loudly I heard. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. செம சவுண்டு. அதாவது புலி வந்து சத்தம் போடுது. ஒரு பக்கம் புலி சத்தம் போடுது, ஒரு பக்கம் யானை சத்தம் போடுது. இப்போ இது நான் சொல்கிறத பார்த்தா கூட நிறைய பேர் நான் பொய் சொல்கிறேன்னு கூட நினைப்பீங்க. ஜஸ்ட் நோ இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போயிட்டு வந்திருந்தேன். அந்த கான்வர்சேஷனை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் மட்டும் இல்லை, இங்கேருந்து எல்லோரும் இங்கே ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியில் இது ஒரு பிளாக். இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வீடு. இங்கே 2 வீடு, பின்னாடி 2 வீடு. இங்கே தான் வந்து அனிமல் சைட்டிங், இந்த பர்டிகுலர் நான் தங்கியிருக்கிற ரூமில் தான் வந்து அனிமல் சைட்டிங் அதிகமாகக்கூடியது. 1 month பிஃபோர் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒருத்தர் வந்து தங்கியிருந்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, டைகரு நைட்டு 7 o'clock ஈவினிங் 7:30க்கே. இப்போ எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி போகிறதுக்கே பயமாக இருக்குது. இப்போ பால்கனிக்கு, அது பால்கனிலேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து டைகர் வந்து இருந்திருக்கு. அது ஒரு தெர்மல் கேமரா வச்சுருக்காரு, அதை வச்சு பார்த்துருக்காரு. ஸோ இங்கே மற்றவங்களுக்கும் காமிச்சிருக்காரு. அந்தமாரி ரொம்ப க்ளோஸாக வந்துருக்கு. சவுண்டு வந்தது பாருங்கள், நானே பயந்துட்டேன். கபினியில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ யூடியூப்பில் வைரல் ஆச்சு. என்னென்னா, கபினியில் டைகர் வந்து அந்த கட்டை மேலே உட்காந்து கத்தும். அந்த ரோரிங் சவுண்டு அதே சேம் சவுண்டு இப்போ கேட்டுச்சு. ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது. இப்போ நான் தங்கியிருக்கிற ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து க்ளோஸில் தான் வந்து இருக்குது டைகரு. அதாவது இந்த சைடு இருக்குது,
இப்போ அந்த சைடு பால்கனி இருக்குது, பால்கனிக்கு அந்தாண்ட சைடு இருக்குது, சவுண்டு ரொம்ப கேட்குது. அந்த சைடு எலிஃபண்ட் சவுண்டு ஒன்று கேட்குது. ஸோ ரெண்டும் ஒவ்வொரு வாட்டி தான் சவுண்டு வந்தது, அதுக்கப்புறம் வரல. அதனால் எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் ரூம்குள்ளார உட்காந்துருந்தேன். சவுண்டு வந்தோடனே வெளில போய் பார்த்தேன், என்ன சவுண்டுன்னு தெரியலேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க ஒரு இன்னொரு ரூமில், அது ஃப்ரெண்ட் சைடு அங்கே இருக்குது தூரத்தில், அவர் வந்திருந்தார். வந்து என்கிட்ட பேசிட்டு சரி வாங்க வெளில போய் பார்ப்போன்னு கூப்பிட்டு போனார். நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம், லைட் அடித்து பார்த்துட்டு. அவர் ஓனரும் வந்திருந்தார். அப்புறம் இந்த பிளாக் ஃபுல்லாக நான் மட்டும்தான் இருக்கேன் மொத்தமாக அப்படிங்கிறதுனால என்னோடய சேஃப்டிக்காக இன்னொருத்தரையும் என்னுடைய எதிர்த்த ரூமில் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபை வந்து தங்க சொல்லியிருக்காரு. ஏதாவது எமர்ஜென்சினா அவரை கூப்பிட சொல்லியிருக்காரு. இப்போ நாம் மட்டும் தனியாக இங்கே இருக்கோம்னு நினைக்கும் போதே அப்படியே திக்குன்னு இருக்குது. கொஞ்சம் நம்ம ரெகுலராக வந்து தங்குற ஆளாக இருந்தால் கூட ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குது. கேட்டெல்லாம் சாத்திங்கன்னு சாத்தி விட்டு போனாங்க கேட்டை. இங்கே இதுக்குள்ளுக்குள்ளார பிளாக்கு, கார் வேறு வெளியில் நிற்கிது. யானை வராது, ஃபென்சிங் எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்கு, ஆனால் புலி உள்ளார வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா இங்கே 2 லைன் மட்டும்தான் இருக்குது, கீழே கேப்லாம் இருக்கும், அந்த கேப்பில் வந்துடும் இது புலி அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி நைட்டு நமக்கு ஒரு திக் ரவா தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப த்ரில்லாக இருக்குது இந்த எக்ஸைட்மெண்ட்டை. எனக்கு நைட் எப்படி போகும்னு எனக்கு தெரியல. என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த த்ரில்லான இரவு எப்படி போகுதுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்டி நான் ஏற்கனவே வெளியில் போய் பார்த்தோம் இல்லையா, அது போகிறதுக்கு முன்னாடி நான் ரூமில் இருக்கும் பொழுது நல்லா சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் திடீர்னு ஒரு வாட்டி சவுண்டு கேட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வெளியிலலாம் பார்த்தோம், அதுக்கப்புறம் எதுவும் வரல. அப்படிங்கிறதுனால திரும்பவும் ரூமுக்கு வந்துட்டு திரும்பவும் பால்கனியில் இருந்துட்டு நான் டார்ச் அடித்து பார்த்துட்டே இருந்தேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா சவுண்டு இன்னும் நல்லாவே கேட்டுச்சு. ஆனால் அது ஒரு வாட்டி தான் சவுண்டு வருது கண்டினியூவாக, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுது, அதுக்கப்புறம் வரல. சரி நானும் டார்ச் அடித்து பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே நம்ம பால்கனியில் நின்னா சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லி ரூமை போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் போய் படுத்துட்டேன். இதோட இந்த காணொளியும் நிறைவுக்கு வருது. நீங்களும் இந்த பார்த்து இதோட த்ரில் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் எவ்வளோ இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு பயத்தோட ஒரு இரவு கழிந்தது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. நைட்லாம் அந்தளவுக்கு தூக்கமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய லெவலில் சேஃப்டி கிடையாது. ஒன்லி ஒரு கிளாஸ் டோர் மட்டும்தான். இந்த சைடு ஏதாவது உடச்சிட்டு வர்றதா வந்தால் கூட ஈஸியாக வரலாம் இப்போ நான் நிற்கிற ஏரியாவில். ஸோ அப்படி ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸோட போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.